வணக்கம் நண்பர்களே, இந்த கதையை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க கதையை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் போஜ மகாராஜன். அவர் உஜ்ஜயினி மாகாணத்தை ஆட்சி புரிந்து வந்தார். அவர் ஆட்சியில் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு விவசாயி வேகமாக அரசவைக்கு ஓடி வந்தார். மன்னா, காட்டு விலங்குகள் நம் பயிர்களை நாசம் செய்கின்றன மன்னா. அது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் புகுந்து அட்டகாசம் செய்கின்றன. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மன்னா என பதட்டத்துடன் ஓடி வந்து அரசரிடம் முறையிட, அரசரும் அவ்வாறே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி அவரை நல்லவிதமாக அனுப்பி வைத்தார். ஒரு நாள் அரசர் காட்டு விலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க காட்டிற்குள் சென்று திரும்பும் வழியில் களைப்பும் தாகமும் அனைவரையும் வாட்ட வழியில் கம்பங்கொள்ளை ஒன்றை கண்டு இளைப்பாற எண்ணினர். இதனை பரண் மீது நின்று கொண்டிருந்த சரவணப்பட்டர் என்ற விவசாயி பார்த்துவிட்டார். அவர் பரண் மீது நின்றவாறே, மன்னா, இங்குள்ள கதிர்களையும் கனிகளையும் உண்டு சற்று இளைப்பாரி செல்லலாமே என்று இன்முகத்துடன் கேட்டுக்கொண்டார். மன்னரும் அவர் கூறியதை கேட்டு கனிகளையும் கதிர்களையும் உண்ண படை வீரர்களை பணித்தார். அவர்களும் ஆசை தீர உண்ண ஆரம்பித்தனர். பரணிலிருந்து கீழிறங்கி வந்து கொண்டிருந்த சரவணப்பட்டர் இதை கண்டதும், மன்னா, நீங்கள் செய்வது முறையாகுமா? நீங்கள் புசிப்பதற்கு என் கொள்ளைதான் கிடைத்ததா? நானே இதை நம்பிதான் இருக்கிறேன் என ஓவென்று கதறி அழுதான். இதை கேட்டதும் மன்னருக்கோ ஒன்றும் புரியவில்லை. உடனே படை வீரர்களுடன் அவ்விடத்தை விட்டு அவசரமாக வெளியேறினார். இதனிடையே திட்டிக்கொண்டே பரணில் ஏறிய சரவணப்பட்டர் மீண்டும் மன்னரை பார்த்து, மன்னா, நான் ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு கொல்லையில் வந்து உண்டு இளைப்பாரி செல்லுங்கள் என்று கெஞ்ச தொடங்கினான். இதை கேட்டு மன்னனும் மனமிறங்கி படை வீரர்களை திரும்ப சென்று பசியாருங்கள் என்று சொன்னார். படை வீரர்களும் தங்கள் குதிரைகளை அழைத்து கொண்டு வயல்வெளியில் இருந்த சோள கதிர்களை குதிரைகளுக்கு இட்டு மரங்களில் இருந்த பழங்களை பறித்து தாமும் உண்டனர். மறுபடியும் சரவணப்பட்டர் பரணிலிருந்து கீழே இறங்கி வந்தவுடன் அவர் குதிரைகளையும் படை வீரர்களையும் கண்டு, மன்னா, நீங்க செய்வது முறையாகுமா என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார். இதனை கவனித்த மன்னர் சரவணப்பட்டன் பரணில் இருக்கும்போது தமது பசியை உணர்ந்து உண்ண சொல்கிறார். ஆனால் தரையில் கால்பட்டதும் தன்னிலை மறந்து புலம்ப தொடங்குகிறார். அப்படியென்றால் இந்த இடத்தில் ஏதோ ஒரு மாயை இருக்கிறது என்று நினைத்த மன்னன் அந்த இடத்தை சரவணப்பட்டரிடம் ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கி கொண்டார். பின்னர் ஒரு நாள் வேலையாட்களை வைத்து அந்த இடத்தை கவனமாக தோண்டச் சொன்னார். பல மணி நேர தோண்டல்களுக்கு பின்னர் ஒளி பொருந்திய நவரத்ன சிம்மாசனம் ஒன்று பூமியிலிருந்து தென்பட்டது. இதை கண்ட மன்னருக்கோ மிக்க மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 50 அடி உயரமும் 32 படிகளும் கொண்ட சிம்மாசனத்தை பார்த்து அனைவரும் பிரமித்து நின்றனர். நூற்றுக்கணக்கான வீரர்கள் சேர்ந்து அந்த சிம்மாசனத்தை மிக கவனமாக அரண்மனைக்கு கொண்டு சென்றனர். மன்னரும் ஒரு நாள் அந்த சிம்மாசனத்தில் ஏற தயாரானார். இறுதியில் அந்த நாளும் வந்தது. மன்னர் சிம்மாசனத்தில் முதல் படிக்கட்டில் கால் வைத்தவுடன் அந்த படியிலிருந்து வெளிவந்தது ஒரு அழகான பதுமை. அத்துடன் மன்னனை பார்த்து தன் இனிய குரலில் பேசவும் செய்தது. மன்னா, இந்த சிம்மாசனத்தில் ஏற உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று மன்னனை பார்த்து கேட்டது அந்த பதுமை. இதை கேட்ட அரசர் ஆச்சரியம் கலந்த பதட்டத்துடன் அந்த பதுமையிடம், நான் இதில் ஏற தகுதி அற்றவன் எனில் இந்த சிம்மாசனத்தில் இருந்து அரசாட்சி செய்த மன்னர் யார் என்று கூறு பதுமையே என்று வினா எழுப்பினார்.
பதுமையானது அரசே கேளும் என்று அழகிய ஒரு விளக்கமும் தந்தது. நேர்மையும் மதிநுட்பமும் வீரமும் ஒருங்கே பெற்று 56 தேசங்களையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்து சிறப்பாக ஆட்சி புரிந்த மன்னர் எங்கள் விக்ரமாதித்தன் தான் இந்த சிம்மாசனத்திற்கு சொந்தக்காரர் என்று கூறி விக்ரமாதித்த மகாராஜா வரலாற்றை கூறத் தொடங்கியது. இப்படி போஜ மகாராஜனும் ஒவ்வொரு படியாக ஏற ஏற 32 படிகளிலிருந்து 32 வேறு வேறு பதுமைகள் வெளிவந்து ஒவ்வொரு கதைகளாக சொல்ல சொல்ல போஜ மகாராஜனும் கேட்டார். இந்த கதைகளின் தொகுப்பே விக்ரமாதித்த கதைகளாகும். மிக்க நன்றி.